Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 5ல exercise sum பார்த்துட்டுருக்கோம். இதில் second sum பாருங்க. Anjali and Nitya are partners of your firm sharing profit and losses in the ratio 5:3. அவங்களோட old profit ratioவில் கொடுத்துருக்காங்க 5:3 கொடுத்துருக்காங்க. They admit பிரமிளாங்கிற ஒரு பார்ட்னர் வந்து 1/1/2018 அன்னைக்கு அட்மிட் ஆகிறாங்க. On that date, the balance sheet showed a accumulated loss. அப்போது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது 40,000 வந்து லாஸாக இருக்குது. எங்கே இருக்க அசெட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. இதுக்கு வந்து கிவ் ஜேர்னல் என்ட்ரி டு ட்ரான்ஸ்ஃபர் த அக்குமுலேட்டட் லாஸ் அண்ட் அட்மிஷன். என்ன சொன்னால் ஒரு பர்சன் அட்மிட் ஆகிறாங்க பார்ட்னரானா அவங்க வந்து ஏற்கனவே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட், ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாத்தையுமே ஓல்டு பார்ட்னருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இது லாஸ்ன்னு சொல்லிட்டு அக்குமுலேட்டட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல்னு போடுவோம். பட் இது லாஸ் கொடுத்துருக்கிறதுனால லாஸ் அக்கௌண்ட் எங்கே வரணும் கிரெடிட்டில் வரணும். அஞ்சலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, நித்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். ஓகேவா? எப்போ அட்மிட் ஆகிறாங்க 2018 January 1. அதில் லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. அந்த 40,000 எந்த ரேஷியோ படி பிரித்து கொடுத்தோம்னா ஓல்டு ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் 5:3 இருக்குது. 5:3னா 5 + 3 8. அப்போ 5/8 40,000 into 3/8. 8 1s are 8, 8 5s are 40 வரும். இப்போ 5,000 5 5s are 25. இப்போ 25,000 யாருக்கு அஞ்சலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். நெக்ஸ்ட்டு 8 1s are 8, 8 5s are 40. அப்போ 5,000 into 3 15,000 எதுக்கு போயிடும் நித்யாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 15,000 போயிடும். ஓகேவா? டோட்டலாக வந்து என்ன ஆகும் 40,000 வரணும். இதுக்கு லாஸ் வந்தால் இந்த மாதிரி தான் ஆப்போசிட் என்ட்ரி வரும். அஞ்சலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, நித்யா கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும். இதே ப்ராஃபிட் கொடுத்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அஞ்சலி கேபிட்டல் அக்கௌண்ட் டு நித்யா கேபிட்டல் அக்கௌண்ட்னா ஆப்போசிட்டாக வரும். இதுக்கு என்ன நரேஷன் எழுதணும் பீயிங் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். Okay, thanks for watching.